இந்த மாதிரி அவருக்கு செயற்கை சுவாசம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணோம் அப்படின்னா உயிர்பலிக்கு சான்ஸ் இருக்குது. இங்க இருந்தா சரியா உயிர்பலிக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஒரு நபருக்கு பாம்பு கடிச்சா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சால போறோம். இப்ப வந்து கையில கடிச்சிருச்சு பாம்பு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முளைகளுக்கு மேல, அதாவது முளைகளுக்கு மேல கட்டணும். எதுக்கு அப்படின்னா இந்த ஹேண்ட் வந்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை அவுத்து கட்டணும். ஏன்னா பிளட்ல வந்து கலந்துக்காம இருக்கிறதுக்கு. இதே மாதிரி இப்படி செஞ்சோம்னா பாய்சன் பரவாது. இதே மாதிரி காலில் கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி தான் முழங்காலுக்கு மேல இருக்கு கட்டணும். ஏன்னா இந்த இடத்துல கட்டணும் அப்படின்னா பாய்சன் வந்து ஈஸியா பரவிடும். இந்த இடத்துல இருக்கு கட்டணும். அவங்களை வந்து கீழே தள்ள வைக்கணும். அவங்க கால் கிட்ட கட்டையவோ இல்லை நம்ம காலை வச்சோ கீழே தள்ளலாம். எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி ஊற்றினாலோ இல்லை அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாலோ அவங்க வந்து உயிர் பிழைக்க முடியாது. அவங்களை கீழே வச்சு ஒரு கம்பெனியோ இல்லை போரை வச்சு விட்டோம் அப்படின்னா அவங்களை வந்து எளிதாக காப்பாற்றலாம். இப்போ ஒரு நபருக்கு காக்காவில் போய் விட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன செய்வோம், எடுத்தோடனே இரும்பு கம்பி கொடுப்போம். அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இரும்பு கம்பி கொடுக்கறது வந்து நீங்க என்ன சொல்றது, அது பொதுவாக கொடுக்கறது. ஆனா அப்படி செஞ்சோம் அப்படின்னா ஒரு பண்ணக்கூடாது. பொதுவா காக்காவுக்கு வருது, அவருக்கு வந்து இரும்பு கம்பி கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவரோட கை கால்கள் அப்படின்னா பல்லடை போயிடுச்சுன்னா அடைச்சி பிளட் வெளியாக சான்ஸ் இருக்குது. எந்த வித அசைவமே இல்லாம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் நிலைமைக்கு வர வரைக்கும் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும். கையில இரும்பு போது எதுவுமே கொடுக்க கூடாது. மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பலமிழந்த பாரதத்தை வலிமைமிக்க பாரதமாக உருவாக்க பிடித்துக் கொண்டிருக்கும் மாணவர் செல்வங்களே, எமது எம்எல்டி கம்யூனிட்டி எஜுகேஷன் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன் நம்ம